இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே நாம் கேயாசியை குறித்து தியானித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் ஆகானை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே நாம் ஆகாப் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகாப் ராஜா அவர் செய்த அந்த பண ஆசையினால் செய்த காரியத்தை, நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசையினால் ஆகாப் ராஜா செய்த அந்த தீமையான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் நன்கு அறிந்த வேத சம்பவம் தான் இந்த ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனைக்கு அடுத்ததாக நாபோத் என்கிற இஸ்ரவேலன் ஆகிய நாபோத் என்கிற மனிதனுடைய திராட்சை தோட்டம் அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆகாபுக்கு எப்படியாவது தன்னுடைய வீட்டோடு அது பக்கத்துல இருக்கிறதுனால அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை கீரை கொள்ளையாக்க வேண்டும் என்று சொல்லி நாபோத் இடத்திலே பேசுகிறார். ஆனால் நாபோத் என்ன செய்கிறார்? அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தைரியமாக பேசுகிறார். என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடி கர்த்தர் அதை காப்பாராக என்று சொல்லி சொல்கிறார். அந்த இடத்தை கொடுக்க மறுக்கிறார். என் பிதாக்களின் சுதந்திரம் என்று சொல்லி அதை கொடுக்க மறுக்கிறார். இவர் நினைக்கிறார், நான் ஒரு பெரிய ராஜா, நான் கேட்டு இந்த நிலத்தை எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி அங்கே அவர் துக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய மனைவியாகிய ஏசபேல் ராணி என்ன செய்கிறார்? அவருடைய துக்கத்தை அறிந்து அவர் அந்த நாபோத்தை என்ன செய்கிறார்? அங்கே கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபவாசம் என்ற பெயரிலே நாபோத்தை என்ன செய்தாங்க? ஜனத்தின் நடுவாக நிறுத்தி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி பொய் குற்றச்சாட்டை சாட்டி பேலியாளின் மக்களை வைத்து அவன் என்ன செய்கிறார்கள்? கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். ஒரு குற்றம் செய்யாதவன், அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல. இந்த நாபோத் எந்த ஒரு தவறும் செய்யல. அந்த ராஜா கேட்கிற பொழுது அவன் என்ன செய்யல? தன்னுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். அவன் மனைவி சொல்லுகிறாள், நாபோத் உயிரோடு இல்லை, நீர் இப்பொழுது எழுந்து அந்த இடத்தை உமக்கு என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். அவன் எழுந்து அந்த நாபோத்தின் இடத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள எழுந்து செல்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. நீ போய் ஆகாபோட பேசு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஒருவேளை இந்த ஆகாப் ஒரு பெரிய ராஜா, அவருக்கு எவ்வளவோ நிலங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவோ சொத்து இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு மனிதனுடைய நிலத்தின் மேல் தன்னுடைய கண்ணை வைக்கிறார். தன்னுடைய கண்களை இன்னொருவனுடைய ஒரு நிலத்திலே அவர் பதிக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வீட்டோடு வீட்டை கூட்டுகிறவன் வயலோடு வயலை கூட்டுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய நிலத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது, அதை எனக்கு நீ கொடு என்று சொல்லி அவனை அதை அபகரித்து வஞ்சித்து அவனை கொன்று எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே அது மிகவும் பொல்லாததாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கிறவங்க, அதிகாரம் இருக்கிறவங்க தாராளமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். என்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன், நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி செய்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உடைமைகளை இழந்து, தங்களுடைய பணங்களை இழந்து, தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து உயிரையும் கொடுத்த மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த ஆகாபை போன்ற மக்களால தங்களுடைய உயிரை இழந்த மக்கள் கூட இன்றைக்கு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நீதி இல்லாமல், நியாயம் இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை இழந்து, தங்களுடைய எதிர்த்து கேட்டா உயிரை கூட அவர்கள் இழந்து போகிற மக்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். நீதி நியாயம் இல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதை காண்கிறார். என்ன நடந்தது? அங்கே ஒரு எலியா தீர்க்கதரிசி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாபோத்தினுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் என்ன செய்யும், நாய்கள் நக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க. நாம நினைக்கிறோம், நம்ம செய்கிற தவறை யாரும் பார்க்கல, இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். நான் அதிகாரத்துல இருக்கேன், நான் திறமையா இருக்கேன், அதனால நான் ஏழைகளை நசுக்குகிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை காண்கிறார்.
ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இப்படி பிறருக்கு நாம பிறருடைய பொருள்களை அபகரிக்கிறது, பிறருக்கு நாம தீமை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் கூட வேதத்திலே இன்னும் கூட பார்க்கிறோம், அநேகர் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பொருட்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யறாங்க, கெடுத்து போடுகிறார்கள். உலகம் உலகம், பணம், வயலோடு வயலை வாங்கணும், வீட்டோட வீட்டை வாங்கணும், நிலங்களை வாங்கணும்னு சொல்லி தவறான வழியில என்ன செய்யறாங்க, அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அநேகர் என்ன செய்கிறார்கள், அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆகாப் ராஜாவும் இப்படித்தான் ஒரு குடும்பத்தை என்ன செய்துட்டான். அவனை மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நேற்று நாபோத்தையும் அவன் குமாரனுடைய இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாபோத்தை மாத்திரமல்ல, அவனுடைய குமாரரையும் சேர்த்து அவன் அங்க என்ன செய்கிறான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தர். அடுத்த அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த ரதத்தையும் அந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறார், இந்த ராஜாவோடு யுத்தத்துக்கு போகிற இடத்துல அவர் மடிந்து போகிறார். அந்த சமாரியாவின் குளத்திலே அந்த ரதத்தையும் அவருடைய கவசத்தையும் கழுவுகிற பொழுது அதே போல அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இந்த ஆகாப் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு வந்த காரணம் என்ன, ஆசை, இச்சையின் ஆசை, நிலத்தின் மீது ஆசை, பொருட்களின் மீது ஆசை. அதனால் அவர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு குடும்பம், ஒரு அருமையான உயிர் என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நாபோத் என்கிற ஒரு மனிதன் அநியாயமாய் கொல்லப்படுகிறான். அவ எந்த தவறு, ராஜாவுக்கோ தேவனுக்கோ எந்த தவறும் செய்யல, பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு பொருளை அபகரிக்கணுங்கிறதுக்காக நாபோத் கொல்லப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், பிறருடைய மனதை கெடுக்கக்கூடிய, பிறரை பாதிக்கக்கூடிய காரியங்களை நாம செய்வோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய கணவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஏசபேல் செய்த காரியம் மிகவும் ஒரு பொல்லாத காரியம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில நிலைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வாழ்க்கையில ஒரு நாளும் நமக்கு என்ன தராது, சந்தோஷத்தையோ நிம்மதியோ கொடுக்காது. இந்த காலை வேளையில நாமும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாபோத்தின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த ஆகாப் ராஜா ஏசபேல் ஆண்டவரே அந்த பண ஆசையினால, நிலத்தின் மீது இருந்த ஆசையினால ஆண்டவரே அந்த அருமையான நாபோத் என்கிற மனிதன் கொல்லப்பட்டான். ஆனால் கர்த்தர் அதுக்கு நீதி சரி கட்டினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை அறிந்து இப்படிப்பட்ட பாவத்துக்கு நாங்கள் விலகி தூரமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.